ஓம் முருகா போற்றி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு குறிப்புகள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் இன்னைக்கு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நம் குலசாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் முறைப்படி குலசாமி இருக்கும். முன்னோர்கள் வழி நடத்துதலின் பேரில் குலசாமி வழிபாடு பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் குலசாமி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஐதீகம். இப்போ அந்த குலசாமி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? நிறைய பரிகார முறைகள் நிறைய இது சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். ஒரு கண்ணாடி டம்ளர் வாங்கிக்கோங்க. சின்னதாக ஒரு 100 ml தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்த டம்ளரில் ஒரு சிறு ஒரு 0.01 அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, உப்பு, இது 3ஐயும் வச்சுக்கோங்க. 3ஐயும் அந்த டம்ளரில் போட்டு அது நிறைய தண்ணி ஊற்றி வைங்க. அந்த தண்ணிக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வச்சுட்டு சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு வந்துடுங்க. அந்த பழத்தை சரியாக நீங்கள் என்றைக்கு வைக்கிறீங்க? இப்போ செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நாள் பாருங்கள். அந்த தண்ணி நீங்கள் எப்படி வச்சிங்களோ அப்படியே இருக்குது அப்படின்னா உங்கள் கூட உங்கள் குலசாமி இருக்குது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த தண்ணியில் ஏதாவது மாறுதல்கள், அதாவது ஏடு பிடிக்கிறது, துர்நாற்றம் வீசுறது, எலுமிச்சம்பழம் மேலே பொதும்பி நிற்கிறது, இந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நம் தாயை நினைக்க வேண்டும் என்று. சில பேருக்கு ஆண் தெய்வம் இருக்கலாம், குலசாமி. அப்போ நம்ம தாய் தந்தையராக அவங்கள நினைக்கணும். இந்த உலகத்தில் ஜீவிதம் பண்ணுறதே அவங்களால தான். அப்போ அந்த தாய் தந்தையருக்கு அவங்க நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வராங்க. அப்போ அது மாறுகிற வரைக்கும் அந்த தண்ணியும் எலுமிச்சம்பழமும் வச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. முதல்லாம் வைக்கிறது 5 நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 2 வாரத்துக்கு ஒருக்கா, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 3 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு மாற்றி வைக்கலாம். இந்த குலசாமியை நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். நன்றி.